சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிகிட்டு இருக்கு. நான் தமிழ்நில போட்ட மாதிரியே உண்மையிலே 30 கோடிக்கு மேலே டே 1க்கு மட்டுமே வந்து வசூல் பண்ணியிருக்கு. அது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, ஒவ்வொரு கண்ட்ரிலையும் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். இது இல்லாமல் எல்ஜிஎம், ஓப்பன்ஹைமர், அப்புறம் பார்பி, மெக்2 அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் தொடர்ந்து ஒரு பெரிய வசூலை எடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த படம் வந்து நேற்று எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அப்புறம் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான படம், ஒரு பழைய படம் தான். ஸோ காலத்தால் அழிக்க முடியாத படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படம் இருக்குல்ல, அதில் ஒரு முக்கியமான படம், ஒரு முக்கியமான விஷயத்தை பேசின படம். இது ஒரு புராண கதையாக இருந்தாலுமே எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய குறிப்பு. ஸோ இந்த படம் நந்தனார் அப்படிங்கிற 1942ஆம் ஆண்டு வந்த ஒரு படம். 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். அதை நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க. நான் கூட யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி தான் அதை வச்சேன். ஸோ அதை வைக்கும் போதே நான் சிரிச்சுக்கிட்டே தான் வச்சேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது இந்த சீன் நான் எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன், எத்தனை வாட்டி சிரிச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சி தான் நீங்களும் அதை டைப் பண்ணியிருப்பீங்க, கமெண்ட் போட்டிருப்பீங்க. ஸோ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த படம் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அசோகா. இது வந்து பிரேம் அப்படிங்கிறவர் வந்து நிறைய படம் நடிச்சிருக்காரு. வரார் சண்டியர், அப்புறம் குரோதம் 2 அதெல்லாம் நடிச்சிருக்காரு. அந்த சமயத்தில் 90s அவர் ஒரு பயங்கர பீக்கில் இருந்த நடிகர். மேபி இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு அந்த நடிகரை தெரியாமல் இருக்கலாம், அவர் யார் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவர் வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணக்கூடியவர். அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னா, நம்ம பாலகிருஷ்ணா சீனோ இல்லை ஏதோ ஒரு பயங்கரமாக ஒவ்வொரு பில்டப்பில் வரக்கூடிய சீன் கூட வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் எங்கேயாவது ஒன்று பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் பண்ண சம்பவத்தை வேறு யாருமே எங்கேயுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரே அட்டியில் அப்படியே எலும்புலாம் நொறுங்கி கற்பனையில் கூட நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு காட்சியை வச்சுருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் அப்படிங்கிறவர், அப்புறம் இட்டிஸ் லோகேஷ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு, அப்புறம் நவீன் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு, நபிகா ஃபிர்தோஸ், அப்புறம் ஹாப்பி அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ இந்த 5 பேர் தான் வந்து முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூல்களை போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபு, அவ்வளோதான். ஸோ மெக்2 அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 75 லட்சம். ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் ஒரு ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ வேர்ல்டு வைடு $8 மில்லியன், 66 கோடி வருது. இதுவரையும் இந்தியாவில் 5 நாளில் 8,48 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஓப்பன்ஹைமர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் ஃபஸ்ட்டு 5 டேஸ்லாம் ஒவ்வொரு நாளுமே 8 கோடி 10 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா $170 மில்லியன், 1405 கோடி வருது. அப்புறம் ஓப்பன்ஹைமர் அந்த படத்தோட டே 19 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் 95 லட்சம், வேர்ல்டு வைடு $8.5 மில்லியன், ஸோ 69 கோடி வருது. அப்புறம் இந்தியாவில் 120 கோடியே 65 லட்சமும், வேர்ல்டு வைடு $552 மில்லியன், 4544 கோடி. அப்புறம் பார்பி அந்த படத்தோட டே 19 கலெக்ஷன் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 68 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா $11 மில்லியன், 90 கோடி வருது. ஸோ இந்தியா முழுக்க 45 கோடியே 68 லட்சமும், வேர்ல்டு வைடு $1.043 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 8588 கோடி. அப்புறம் இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது $155 மில்லியன், ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. இந்த வருஷத்தோட மிகப்பெரிய ஹிட்டில் மேரியோ ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த படமும் வந்து டாப் 2ல் இருக்குது. ஸோ ராக்கி और ராணி की பிரேம் கஹானி அந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 3 கோடியே 8 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 92 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 102 கோடியே 28 லட்சம் இது வரையும் இந்தியாவில் மட்டும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 149 கோடி. அப்புறம் ப்ரோ அப்படிங்கிற படத்தோட டே 12 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 50 லட்சம், வேர்ல்டு வைடு 65 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் வேர்ல்டு வைடு 121 கோடியே 17 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த படம் ஒரு 60 கோடி 70 கோடி வசூல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஸோ அப்புறம் எல்ஜிஎம் படத்தோட டே 12 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 12 லட்சம், வேர்ல்டு வைடு 14 லட்சம்,
தமிழ்நாட்டில் இதுவரையும் டோட்டலாக 12 நாள் கலெக்ஷன் 6,41,00,000 வேர்ல்டு வைடு 8,13,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் அந்த படத்தோட டே 12 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 88,00,000 வேர்ல்டு வைடு 1,13,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இதுவரையும் 26,78,00,000 வந்து தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 31,61,00,000. ஸோ கடைசியாக வந்த ஒரு 2 மாதத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம், மிகப்பெரிய லாபம் கொடுத்த ஒரு படமாக அமைஞ்சிருக்கு இந்த டிடி ரிட்டர்ன்ஸ். ஸோ அப்புறம் சுப்பிரமணியபுரம் ரீரிலீஸ் அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் 8 லட்சம், டோட்டலாக வந்து 71 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கோயமில்கையா அந்த படத்தோட ரீரிலீஸ் டே 5 பார்த்திங்க அப்படின்னா 12 லட்சம், ஸோ டோட்டலாக 75 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பக்கம் சுப்பிரமணியபுரம் ரீரிலீஸில் வேறு லெவல் சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரியே ஹிந்தியில் கோயமில்கையா அந்த படமே வேறு லெவல் சம்பவம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது ரீரிலீஸை பொறுத்தவரையும் இதெல்லாம் ஒரு பெரிய வசூல். அப்புறம் சூர்யா சன் ஆஃப் கிருஷ்ணன் வாரணமாயிரம் தெலுங்கில் வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஆந்திராவில் பார்த்திங்க அப்படின்னா 17 லட்சம், தெலுங்கானாவில் 6 லட்சம், கர்நாடகாவில் 2 லட்சம், ஸோ டோட்டலாக 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திராவில் வந்து 2,39,00,000, தெலுங்கானாவில் 1,15,00,000, கர்நாடகாவில் 17 லட்சமும், ஸோ டோட்டலாக இந்த படம் வந்து 3,70,00,000 ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் ரீரிலீஸில். ஸோ அப்புறம் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் மேன் வந்து ரீரிலீஸ் ஆகிருக்கு, மகேஷ் பாபு அவர்களோட படம். ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் அந்த படத்துக்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்ததான் ஜெயிலர் அந்த படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் படம் நாளைக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஸ்லாட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 9 மணிக்கும், கர்நாடகாவில் 6 மணிக்கும், கேரளாவில் 6 மணிக்கும், ஓவர்சீஸில் 6 மணிக்கும் வந்து ரிலீஸ் ஆகுது. தெலுங்கு ஸ்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா 8 மணி, ஸோ நார்த் இந்தியாவில் 9 மணி. ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரையுமே கர்நாடகாலையும் கேரளாலையும் காலைல 6 மணிக்கே வந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்துருவாங்க. நிறைய பேர் இங்கேருந்தே நிறைய ரசிகர்கள்லாம் போவாங்க சீக்கிரமாக பார்க்கணுங்கிறதுக்காக. ஸோ தமிழ்நாட்டில் 9 மணிக்கு தான் அங்கே ஃபஸ்ட்டு ஷோ, அதில் எந்த மாற்றமுமே ஏற்படல. அப்புறம் ஜெயிலர் அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட் அது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ யூஎஸ்ஏல பார்த்திங்க அப்படின்னா $863K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 7,07,00,000. ஸோ இது வந்து ப்ரீமியர் ப்ளஸ் டே 1 கலெக்ஷன், நான் சொல்கிறது யூஎஸ்ஏல மட்டும். ஸோ அப்புறம் கனடாவில் $200K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 1,64,00,000. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நார்த் அமெரிக்காவில் 1 மில்லியன் மேலே கலெக்ட் பண்ணிடுச்சு. அப்புறம் ஸ்ரீலங்காவில் பார்த்திங்க அப்படின்னா 1,14,00,000 ஸ்ரீலங்கன் ரூபி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, நம்ம ஊர் காசுக்கு 29 கோடி. அப்புறம் மலேசியன் ரிங்கிட் பார்த்திங்க அப்படின்னா 457K மலேசியன் ரிங்கிட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 82 லட்சம். அப்புறம் ஆஸ்திரேலியன் டாலர் 164K 164K ஆஸ்திரேலியன் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 83 லட்சம். அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $88K 72 லட்சம் வந்து இது வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் இதுவரையும் தமிழ்நாட்டில் 12,85,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 1,35,00,000, கர்நாடகாவில் 6,25,00,000, கேரளாவில் 45 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,30,00,000. ஸோ டோட்டலாக ஓவர்சீஸு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எல்லாம் சேர்த்து 33,65,00,000. ஸோ நான் பார்த்த வரையும் இது வரையும் வந்த டேட்டா அப்படின்னா நாளைக்கு இதோட டபுள் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் 25 to 30 கோடி வரையும் வந்து வசூலாகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 60 to 65 கோடியை தாண்டி அதுக்கு மேலே 70 கோடி 80 கோடியெலாம் வந்து வசூலாகிறதுக்கு நிறையா பாசிபிள் இருக்குது. நியர்லி 65 to 80 crore வந்து வசூலாகிறதுக்கு வேர்ல்டு வைடு கலெக்ஷன். அதுலேயும் யூஎஸ்ஏல இந்த படம் வந்து முதல் நாள் வசூலே ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ண போகுது, அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையும் படைக்க போகுது. அப்புறம் கர்நாடகாவை பொறுத்த வரையும் இந்த படம் வந்து ஜெயிலர் வந்து டே 1 கலெக்ஷன் இருக்குல்ல, இதுதான் வந்து இதுவரையும் லைஃப் டைம் ஹையஸ்ட் டே 1 கலெக்ஷன் கர்நாடகாவில் ஒரு தமிழ் படமாக இருக்க போகுது அப்படிங்கிறதும் இன்னொரு குறிப்பு. ஸோ இது மேபி நாளைக்கு நம்ம சொல்லுவோம்னு நினைக்கிறேன், அதாவது நாளைக்குனா நாளை கழிச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் நான் நந்தனார் அந்த படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 80 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு படம். இந்த படம் 1942 வருது. இந்த படம் வசூலில் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், கோயிலில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து அவருக்கு கிடைக்காது, கோயிலுக்குள்ளேயே அவரை விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் அவருக்கு கடவுள் மேலே பயங்கர பக்தி, கடவுள் அந்த கோயிலுக்குள்ளே போகணும் அதெல்லாம் அவருக்கு வந்து பயங்கர ஆசை. அவர் வந்து எது நடந்தாலுமே கடவுள் 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 கடவுள்னு பயங்கர கடவுள் பக்தியோடு இருக்கக்கூடியவர்.
அவர் வந்து ஒரு கட்டத்தில் ஏதோ கோயிலுக்குள்ளே வர மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த உயர் சாதி மக்கள்லாம் கோயிலுக்குள்ளே நீ வந்துட்டியா அதுக்கு தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி நெருப்பில் இறங்க சொல்லுவாங்க. அவரும் அதுக்கு வந்து நான் வந்து கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சு அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதுக்குள்ளே நெருப்பில் இறங்கினதுக்கப்புறம் அவரே கடவுள் தோற்றத்துலேயும் வருவார். அவர் மேலே மலர்லாம் தூவி அதுக்கப்புறம் வந்து சிவன் வந்து ஆடுற மாதிரி ஒரு சீனு. ஸோ அது வந்து அந்த படமே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி வேறு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அது பாருங்கள். இது வந்து ஒரு புராண காலத்து கதையை மையமாக கொண்டு தான் இவங்க எடுத்திருப்பாங்க. இந்த நந்தனார் கதையே அந்த சமயத்தில் தமிழ்லேயே நிறையா நாடகமாகவும் வந்திருக்கு, நிறையா படமாகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம், ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னென்னா 1931 இருந்து 40 வரையும், ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில படங்கள் கூட பரவாயில்ல, அதெல்லாம் கூட வந்து ஆடியோலாம் வராது, வெறும் ஊமை படம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ பேசும் படங்களே வார்த்தையால் வந்து பேசும் படங்கள், டயலாக்லாம் இருக்கக்கூடிய படங்கள் 1931 காளிதாஸ்லேருந்து 1940 வரையும் இருக்கக்கூடிய படங்களோட பிரிண்ட்டு இங்கே எதுவுமே இல்லை. மண்ணோட மண்ணாக போச்சு, காவியங்கள் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு இந்த 10 வருஷம் காவியம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஒரு மனவேதனை தான். ஸோ என்னடா அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியலையே அப்படிங்கிறது ஒரு மாதிரி, என்னடா நம்மளுக்குலாம் அவ்வளோ அதிர்ஷ்டம் கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரியும் சில நேரத்தில் தோணும். சில நேரத்தில் அதெல்லாம் நினச்சிச்சே எப்படி அதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, எப்படி எடுத்திருப்பாங்க, அந்த சமயத்தில் எந்த ஒரு டெக்னிக்கலாக எதுவுமே இல்லாமலும் ஒரு படத்தை எடுத்து எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க அப்படின்லாம் தோணும். அந்த படத்தை நம்மளால் பார்க்க முடியல, நிறையா வேதனையும் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணி இருக்குன்னா சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 2.5 லட்சம். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா 40 லட்சம். ஸோ ஒரு மிகப்பெரிய வசூல் அந்த டைமில், இண்டஸ்ட்ரி ஹிட் இந்த படம். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு படத்தோட 30 லட்சம் வசூலை வந்து பிரேக் பண்ணி தான் இந்த படம் வந்து வசூல் பண்ணிச்சு. ஸோ ஷேர் பார்த்திங்க அப்படின்னா 25 லட்சம். இதை வந்து இன்றைக்கி இன்ஃப்ளேட் பண்ணால், நான் சொல்கிறது அமௌண்ட்டு வைஸ் இன்ஃப்ளேட் பண்ணால் 100 கோடிக்கு மேலே வருது. ஆனால் டிக்கெட்டு காஸ்ட்டு படி நீங்கள் இன்ஃப்ளேட் பண்ணால் கண்டிப்பாக எங்கேயோ போய்டும், 500 கோடி 600 கோடி கிட்ட போகும்னு வைங்களேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க, இல்லை பார்க்குறதுக்கு ஐடியா இருக்குன்னா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஒரு நல்ல படம். இந்த மாதிரி காவியங்கள்லாம் நிறையா இருக்குது நம்ம கிட்டேயே, ஆனால் நம்ம தான் அதை விட்டுட்டு ரொம்ப சுமாரான படங்கள்லாம் கொண்டாடுறோமோ அப்படின்னு சில நேரத்தில் தோணும். ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில், இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.